எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை கற்பு நிலை. அவருடைய தர்க்க ரீதியாக சில விஷயத்தை அணுகிறது. அந்த மாதிரி கேரக்டர்களை வச்சுட்டு நான் சொல்ல வேண்டியது சொல்ல வந்தது அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப பல உயர்ந்த கதைகளை நம்ம கொடுத்துருக்கார் ஜெயகாந்தன் அவர்கள். அந்த மாதிரி வந்த உடனே ரொம்ப ரசித்து படிக்கப்பட்ட கதை தான் இது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் கற்பு நிலை. நிச்சயம் செய்திருந்த கணவன் இறந்தும் முகத்தை கூட பார்த்தறியாத அந்த யாரோ ஒருவரின் பிணத்தை பார்த்து அவன் காலடியில் கூந்தலில் இருந்த பூவை எடுத்து அர்ப்பணித்து விட்டு நெற்றி திலகத்தை அழித்து கொண்ட பின் மீனா தன்னை விதவையாக பிரகடனப்படுத்தி கொண்ட விஷயம் அந்த ஊரெங்கும் தெரிந்தவர்களிடையே பிரசித்தமாகிவிட்டது. இந்த பெண்ணின் பைத்தியக்காரத்தனத்தை கண்டு எள்ளி நகையாடிய முற்போக்கு நோக்கம் கொண்டோரும் கணவனாகாத ஒருவனுக்கு விதவையாவது என்பது சாஸ்திர ரீதியாக எப்படி சரியாகும் என்று அனுதாபத்தோடு எதிர்த்த சனாதனிகளுக்கும் ஒரு பெண்ணின் தனிப்பட்ட மனம் என்ற உண்மையை புறக்கணித்துவிட்டு அவளது அனுபவம் அவளது உணர்ச்சி என்பனவற்றை மறந்து தத்தம் மனம் போன போக்காய் தங்கள் அனுபவத்தை முன்னிறுத்தி உணர்ச்சி வசப்பட்டு ஆராயாமல் அவளை பற்றி தங்களுக்குள் விமர்சனம் செய்து கொண்டார்கள். ஆனால் மீனாவோ இந்த விமர்சன கூச்சல்கள் காதில் விழாத அளவுக்கு எட்ட நின்றாள். வாழாவெட்டியாக தாய் வீடு வந்து 10 வருஷ காலமாய் பந்தத்தை நினைத்து நிச்சயம் ஒரு நாள் அந்த கணவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் வாழும் ராஜம் தன் அன்பு தங்கை மீனாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் கண் கலங்குகிறாள். சகோதரிகள் இருவரும் இப்போது முன்போல அதிகம் பேசுவதில்லை. மீனாவை பார்க்கும் போதெல்லாம் ராஜத்தின் மனதிலே ஒரு பயம் பிறந்து அவளை நெருங்க விடாமல் தடுக்கிறது. மீனா தானாக வந்து ஏதாவது பேசினால் ராஜமும் பேசுவாள். ராஜ்யத்தின் குரலில் பவ்யமும் அன்பும் இழையும். தங்கையிடம் தமக்கைக்கு மரியாதை பிறந்து விட்டது. அவர்களது பெற்றோர் கிருஷ்ணய்யரும் லக்ஷ்மி அம்மாளும் 2 பெண் குழந்தைகளை பெற்று 2 விதமான சுகங்களை வாரி கட்டி கொண்டதுதான் அவர்கள் வாழ்க்கையில் கண்ட பலனா? எல்லாம் விதி விதி என்று முனகிக் கொள்வதில் தான் என்ன திருப்தி ஏற்பட்டு விடுகிறது மனிதனுக்கு? ஒருவருக்கொருவர் தங்கள் மனத்துவரை காட்டிக் கொண்டால் இன்னொருவருக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் எதுவுமே நடக்காதது போல, நடந்த ஒன்றை மறந்துவிட்டது போல எல்லோருமே மௌனம் அனுஷ்டித்ததால் இந்த 3 மாத காலமாக வீடு அமைதியாக இருக்கிறது. இந்த கோடை விடுமுறை முடிந்ததும் இன்டரோடு நிறுத்தி கொண்ட தன் படிப்பை தொடரப் போகிறாளாம் மீனா. அவள் முடிவுக்கு யார் மாற்று கருத்து கூற முடியும்? எப்படியோ அம்மா நீ சந்தோஷமா என்று சொல்ல வந்த கிருஷ்ண ஐயருக்கு தொண்டை அடைத்து கொண்டது. பக்கத்தில் புடவை உலர்த்தி கொண்டிருந்த ராஜம் குரலை வெளிக்காட்டாமல் இமைகளை பிழிந்து கண்ணீர் ஊத்தாள். அப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? ராஜா, என்னை நினச்சிட்டு நீ வருத்தப்பட்ட அதுக்கு அர்த்தமே இல்லை. நான் நிம்மதியாக வாழும்போது சீச்சி இது என்ன பைத்தியம் மாதிரி என்று சிரித்து கொண்டே மீனா ராஜத்தை முகத்தோடு அணைத்து கொண்டாள். ராஜம் தன் கழுத்தில் தாலி இருப்பதால், அதை கட்டிய கணவன் உயிரோடு இருப்பதால், அவன் மீது அளவற்ற அன்பும் மறுவாழ்வும் கிட்டும் என்ற நம்பிக்கையும் இருப்பதால் மஞ்சள் பூசிக்கொண்டாள், நெற்றியில் திலகமிட்டு கொண்டாள். எனினும் மீனாவின் மாற்றத்தால் அவரிடம் ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்திருந்தது. இப்பொழுது ராஜம் பூசூட்டிக் கொள்வதில்லை. சரம் சரமாக தொடுத்து தங்கைக்கு தலை நிறைய சூட்டிவிட்டு மீதமிருப்பதை தானும் சுட்டிக்கொள்ளும் பழக்கம் அற்றுப்போன நாளிலிருந்து கோவிலிலோ வீட்டு பூஜைக்கு பின்னோ பூ வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தாலும் கொஞ்சமாக எடுத்து கொண்டைக்குள் சொருகி மறைத்துக் கொள்வாள் ராஜம். வெள்ளிக்கிழமை மாலை துளசி மாடத்திற்கு குங்குமம் வைத்துக் கொண்டிருந்தாள் ராஜம். வாசலில் குதிரை வண்டி சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள்.
வண்டியிலிருந்து ட்வீட் சூட்டும் கோட்டுமாக கையில் ஒரு தோள்பட்டியுடன் புத்தகத்துடன் இறங்கி வண்டிக்காரனுக்கு சில்லறை கொடுத்துவிட்டு சுருண்டு மேல் நோக்கிய வாரிய கிராப்பு சிகையில் 2 அங்குல அகலத்திற்கு பட்டையாக நரையோடி போன தலையோடு அந்த உயரமான உருவம் அருகில் நெருங்கி வரும் வரை அசையாமல் ஸ்தம்பித்து நின்ற ராஜம் திடீரென்று ஒரே பாய்ச்சலில் உள்ளே ஓடினாள். ஓடி வரும் வேகத்தில் கூடத்தில் ஊஞ்சல் பலகையின் மீது குங்குமச்சிமிழை வைப்பதாக நினைத்து கொண்டு கீழே போட்டுவிட்டு அதையும் கவனிக்காமல் அடுக்குள்ளைக்கு போய் அம்மா அம்மா என்று சொல்ல முடியாமல் தவித்தாள். அவள் கண்களில் கண்ணீர் தழும்பி வழிய உதடுகள் துடிதுடிக்க முகத்தில் புன்னகை படர்ந்தது. லட்சுமி அம்மாளுக்கு முதலில் ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாவிட்டாலும் பிறகு புரிந்தது. தோள் மீது முந்தானையை இழுத்து விட்டு கொண்டு வெளியே வந்த பொழுது கூடத்தில் நிற்பவனை கண்டதும் குடலை பிடுங்கிக் கொண்டு அழுகே வந்தது. நிதானித்து கொண்டு மருமகனை வரவேற்றாள். வாங்கோ வாங்கோ, 10 வருஷத்துக்கு அப்புறமாவது நினப்பு வந்து வழியும் தெரிஞ்சுது என்று கண்களை துடைத்து கொண்டாள். உங்க அத்திமேர் வந்திருக்கார் என்று குழந்தை போல மாடிக்கு ஓடி மீனாவிடம் கூறி சிரித்தாள் ராஜம். அத்திம்பேர். மீனாவின் புருவ விளிம்புகள் ஒன்று கூடி நெறித்தன. ராஸ்கல், அவன் எதுக்கு இங்கே வந்தான் போ என்று மாடி அறையிலிருந்து வெளியே வந்தார் கிருஷ்ணய்யர். அப்பா என்று ஓடி அவர் கையை பிடித்து கொண்டு பதறினாள் ராஜம். அவரும் தன் உணர்ச்சி வசப்பட்டு போனதை எண்ணி தலை குனிந்து கொண்டார். அப்பா, அவரோட ஒன்றும் சண்டை போட வேண்டாம் என்று விம்முகின்ற குரலில் கெஞ்சினாள் ராஜம். சி அசிட, நான் எதுக்கு சண்டை போட போகிறேன்? நம்ம விதிக்கு இன்னொருத்தரை சண்டை போட்டால் சரியாயிடுமா? ஆமாம், இப்போ எதுக்கு வந்திருக்கான்? அவன் தான் பட்டணத்திலேயே அவளோட தனி கொடுத்தன நடத்துகிறான். நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற சொந்த வீட்டுக்கு எப்போ ஒரு தடவை தான் வரானோ, இப்போ உன்னையும் அழைச்சிட்டு போய் என்று யோசித்தார். அப்பா, அழைச்சிட்டு போகிறத பற்றிலாம் நீங்களாம் ஒன்றும் பேச வேண்டாம். அவருக்கு மனசு இருந்து எனக்கு கொடுத்து வச்சுருந்தா அது நடக்கும். யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்தால் வாங்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்க மாட்டேல, அந்த மாதிரி இருந்தால் போதும் என்று கண்களை துடைத்து கொண்டாள் ராஜம். அடுத்த நிமிஷம் முற்றிலுமே மாறுபட்ட தோரணையில் வாங்கோ வாங்கோ என்று வரவேற்று கொண்டே மாடிப்படியில் இறங்கி வந்தார் கிருஷ்ணய்யர். அவனும் மூஞ்சில் பலகையில் இருந்து நமஸ்கரித்தவாறு எழுந்து நின்றான். பரவாயில்ல, உட்காருங்கோ என்று கையமர்த்தியவாறு கிருஷ்ணய்யர் எதிரில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். இருவரும் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று புரியாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தனர். கிருஷ்ணய்யர் எதிரில் இருக்கும் மாப்பிள்ளையின் தோற்றத்தை அளந்தார். 35 வயது தானே ஆகிறது. அதுக்குள் தலை நரைச்சி போச்சு. அதிகமான படிப்பு, ரொம்ப புட்சாலி, கெட்டிக்காரன். 22 வயதுக்குள்ளே எம்ஏ படிச்சுட்டான். 25 வயசில் ப்ரொஃபஸராக இருக்கேன்னு என்னென்னவோ நினச்சி தானே பண்ண கொடுத்தேன். அறிவுக்கு என்ன? அந்த மூக்குண்ணியை பார்த்தாலே தெரியுறதே, நான் ப்ரொஃபஸர்னு சொல்கிறதே. கிருஷ்ணய்யருக்கு தன் மாப்பிள்ளையை நினைத்து நினைத்து பெருமை தாங்காத காலமும் இருக்கவில்லையா? எல்லாம் விதிதான். கையில் இருந்த புத்தகத்தை மூடிக்கொண்டு சங்கரன் கிருஷ்ணய்யரை பார்த்தான். மூக்கு கண்ணாடி கயிற்றி வர, ஒன்றும் விசேஷம் இல்லை, இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரு காரியமாக வந்தேன், அப்படியே இங்கேயே வந்தேன். மீனா எங்கே என்று திரும்பும் பொழுது மாடிப்படிகளில் வெள்ளை புடவை தரித்த மீனா பூ விழுந்த பொட்டெழுந்த கோலமாக இறங்கி வருவதை கண்டான். 10 வருடங்களுக்கு முன் அவன் கல்யாணத்தின் போது பட்டுப்பாவாடையும் சட்டையும் அணிந்து சின்னஞ்சிறு குழந்தை தோற்றத்தோடு சிட்டுக்குருவி போல பறந்து தெரிந்த அந்த மீனா உணர்ச்சிகள் மறத்து போய் உறுதி தீயால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு பைராகியாகி சிலை மாதிரி வந்து நின்றதை பார்த்தபோது சங்கரனின் உடல் புல்லரித்தது. கண்கள் கலங்கிவிட்டன. நமஸ்காரம் என்று மீனா வணக்கம் தெரிவிக்கையில் சங்கரனும் கரங்களை குவித்தான். அப்பொழுது ராஜம் கொண்டு வைத்த காப்பியை ஆற்றிக்கொண்டே சொன்னான். மீனா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனால் என்னால் நம்ப முடியவில்லை.
மீனா லேசாக சிரித்தாள். உங்களை பற்றி ராஜம் சொன்னதை கூட என்னால் முதல்ல நம்ப முடியல. இப்படியும் ஒரு புருஷன் இருக்க முடியுமான்னு தான் நினச்சேன். அப்புறம்தான் புருஷால இப்படி தானே புரிஞ்சுட்டேன். நன்னா நன்னா கேட்டா மீனா தான் சரி, இன்னும் புத்தியை வர மாதிரி கேட்பாள் என்று மனசிற்குள் நினைத்தவாறே பேசின்னு இருக்கோ, இதை வந்து விடுறேன் என்று நாற்காலியிலிருந்து எழுந்து மாடிக்க போனார் கிருஷ்ணய்யர். உட்காரு மீனா, நின்று கொண்டிருக்கிறாயே. பரவாயில்லை என்று நெஞ்சின் மீது கைகளை கட்டி கொண்டு நேர் கொண்ட பார்வையுடன் நின்றிருந்தாள் மீனா. ப்ளீஸ் சிட், உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு தோன்றது. மீனா அடக்கமாக அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். மீனா துள்ளி விளையாடுற குழந்தை மீனாவாக உன்னை பார்த்து விட்டு இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு மனசு எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமா என்று சொல்லும்போது சங்கரனின் கண்கள் கலங்கின. உனக்கு கூட இருதயம் இருக்கா என்று மனதிற்குள் முனகி கொண்டாள் மீனா. மீனா, என்னை பற்றி நீ கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், பிறகு அது பற்றி பேசுவோம். ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணின? இந்த கோலமும் இந்த முடிவும் அவசியம்தானா? மீனா தன் உள்ளங்கையை பார்த்தவாறே தலை குனிந்து சொன்னாள். என்ன பண்ணுறது, புருஷால் எல்லாம் அவங்கள மாதிரி இருக்கிறதுனால பெண் தான் நினைக்கிறபடி வாழறதுன்னா இதுதான் கதி. கன்னியாகவே விதவே ஆகிவிடணும். அவள் வார்த்தைகளில் இருந்த பொருள் புரியாவிட்டாலும் தன்னை அவள் குத்துவது அவனுக்கு புரிந்தது. மீனா, உனக்கு என் மேல் ரொம்ப கோபம்னு எனக்கு தெரிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இங்கே வந்ததே எனக்கு ஏன் உனக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாக உன்னை பார்த்து உன்னோட பேசணும்னு தான் வந்தேன். நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறது சரியில்லை மீனா. மீனா தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். கண்களில் இகழ்ச்சியும் ஏளனமும் மின்ன. ரொம்ப தேங்க்ஸ். என் வாழ்க்கை வீணாகுதுன்னு வருத்தப்பட்டேல, 33 கோடி தேவர்கள் சாட்சியா, அக்னி சாட்சியா நீங்கள் தாலி கட்டினேலே, அந்த பொண்டாட்டியின் வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்த்தேளா என்று அமைதியாகத்தான் பேச ஆரம்பித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக சுரம் உயர்ந்து போய் யோசிச்சு பார்த்தேளா என்று முடிக்கும்பொழுது அவனை கூண்டில் நிறுத்தி குற்றம் சாட்டுவது போல வலது கை அவன் முகத்திற்கு நேரே நீட்டியவாறே ஆக்ரோஷமாக கத்திவிட்டாள் மீனா. மீனாவின் தர்மாவேச உணர்ச்சி அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருந்தது. உன்னை பற்றி இவ்வளவு யோசிக்கும் நான் அவளை பற்றி யோசிக்காமல் இருப்பேனா? அது மட்டுமா? உன்னை போன்ற எல்லோரை பற்றியும் நான் யோசிக்கிறேன். சில அசட்டு பிரமைகளுக்காக வாழ்க்கையை வீணாக்கி கொள்வது விவேகம் அல்ல. இதை நான் ராஜ்யத்துக்கும் சொல்லியிருக்கேன். என் விஷயம் இருக்கட்டும், பிறகு பேசுவோம் என்றேனே. நீ ஏன் கல்யாணம் வேண்டாம்னு திலகவதியார் கோலம் பூண்டிருக்கிறாய்? கல்யாணம்? மீனா கசப்புடன் முனகினாள். கல்யாணம்? உங்களால் என் ராஜ்யம் வஞ்சிக்கப்பட்டப்புறம் கல்யாணமே அர்த்தமில்லாத ஒரு சடங்காக தோணித்து எனக்கு. அந்த சடங்குகளோ சாஸ்திரமோ ஜாதியோ சட்டமோ எதுவும் ஒரு ஆணின் ஒழுக்கத்தை பாதுகாக்கவில்லை. அந்த கல்யாணத்தினால் பெண்ணின் ஆன்மீக வாழ்க்கை உத்தரவாதம் பெற முடியவில்லையே. தன்னை அவளுக்கு அர்ப்பணிக்காத ஒருவனுக்காக தன் பரிசுத்த தன்மையை பலி கொடுத்து அவள் கரைபட்டு போய் வாழ்நாள் முழுவதும் ஒரு பொய்க்காக காத்து கிடக்கிறதை காட்டிலும் அந்த கல்யாணத்தையே நான் பகிஷ்காரம் பண்ணுறது உத்தமம் இல்லையா? அவள் மூர்க்கமாக வார்த்தைகளை குண்டுகளை போல எரிந்த பொழுதும் அவற்றை தாங்கிக் கொள்ளும் சக்தி பெற்றவனாய் ஆழ்ந்த சிந்தனையோடு அவள் வார்த்தைக்கு அவன் செவிமடுத்தான். மாடி அறையில் ஜன்னல் கதவை கொஞ்சம் ஒருக்கொளித்து வைத்துக் கொண்டு நின்ற கிருஷ்ணய்யரும் அடுக்களை கதவோரத்தில் ராஜமும் லட்சுமி அம்மாளும் அவர்கள் சம்பாஷணையை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய மனசிலும் அவன் போக்கை அவள் மாற்ற வேண்டும் அல்லது அவளது முடிவை அவன் மாற்ற வேண்டும் என்ற ஆசையை மேலோங்கி இருந்தாலும் அந்த இருவரின் வாதங்களுமே சரியாக இருப்பது போல இதுவரை தோன்றியது.
நான் ஒரு அயோக்கியன் என்றே வைத்துக்கொள்ளும். அதனால் உலகில் உள்ள எல்லா ஆண்களுமே என்று அவன் சொல்ல வருவதை அறிந்து கொண்டு உணர்ச்சி பரபரப்போடு குறுக்கிட்டு பேசினாள் மீனா. இல்லை, பெண்கள் விஷயத்தில் ஆண் யோகியமாக இருந்ததில்லை. அவள் வஞ்சிக்கத்தான் படுகிறாள். அதை பொருள்படுத்தாமல் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறார்கள். எப்படியோ வாழ்ந்து தொலைக்கிறார்கள். என்னால் முடியாது. இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற மாதிரி வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடக்கூடாது என்றுதான் ரொம்ப ரொம்ப யோசிச்சப்புறம் என்னை போல மனசுக்குள்ள இன்னொரு உயிர், ஒரு ஆண் உலகத்தில் இருக்க வேணும்ன்ற நம்பிக்கையில் ஏதோ ஒரு குருட்டு உணர்வில் தான் நான் கல்யாணத்திற்கு சம்மதித்தேன். கல்யாணமே ஒரு ட்ரையல் தான் நம்ம நாட்டு பெண்களை பொறுத்தவரை. சரி, பார்ப்போம். நான் நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி ஒருத்தனா இருந்தா என் அதிர்ஷ்டம், இல்லைன்னா கரைப்பட்டது தான் பலன். பிறந்து விட்டோமே, உலகத்தின் சகதியை பூசிக்குவோம்னு ஒரு முடிவில் தான் ஒத்துண்டேன். அப்புறம் பார்த்தா அவர் போயிட்டார். என்னை கரைப்படுத்த கூட வாய்ப்பில்லாமல். அதுதான் தெய்வ விதி. எனக்கு புறம்பான முடிவுக்கு நானே இணங்கி கூட விதி உண்மையை காட்டிவிட்டது. அந்த முடிவு ஒரு தடவைக்கு மேலே வரக்கூடாது. நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற முடிவு பண்ணும்போதே அந்த கல்யாணம் நடந்து போச்சு. அவர் செத்து போனால் அவருக்கு உதவியாகிறது தான் கடமை ஆயிட்டேன். என் வாழ்க்கைக்கு இப்போ அர்த்தமில்லாமல் போயிடலை. எனக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் அதில் அர்த்தமில்லை. அவள் பேசி முடித்து விட்டது போல நிம்மதியாக தெருவில் பார்வையை அர்த்தமற்று செலுத்தினாள். சங்கரன் ஒரு கையை மார்பின் மீது மடித்து வலக்கையில் மோவாவை தாங்கியவரே அவள் பேசுவதை நெற்றி சருமத்தை சுருக்கி கொண்டு கேட்டான். அவள் பேசும் விஷயத்தை கிரகிப்பது ஒரு துருவத்திலிருந்து இன்னொரு துருவத்தை எட்டி பிடிப்பது போல சிரமமாக இருந்தது. இருந்தாலும் அவள் பேச்சின் அடிச்சரடு சிக்கிக் கொண்டது போல தோன்றியது. மெல்ல மெல்ல அதை பற்றி இழுத்து விட்டால் எல்லாம் அடிபட்டு சிதறிவிடும் என்று அறிவுபூர்வமாக சிந்தித்தபடி தொண்டையை செருமிக் கொண்டான். நம் நாட்டிலும் கூட விதவைகள் கல்யாணம் செய்து கொள்கிறார்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டுவிட்டு மூக்கு கண்ணாடியை கயற்றி துடைத்து கொண்டான். இந்த முடிவு எல்லாருக்கும்னு நான் சொல்ல வரல. ஒருத்தி எத்தனையோ வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்தாலும் அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தனோட வாழணும்னு ஆசைப்பட்டா, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சா அது அவ தப்பு இல்லை. அந்த செத்துப்போன புருஷன் அவளே தேடி கொண்ட புருஷனா இருந்தால் கூட அது சந்தர்ப்ப குற்றம்தான். ஏன்னா அவளுக்காக பிறந்தவனோடு அவள் வாழலேன்னு அர்த்தம். அவனுக்காக அவன் செத்தப்புறம் அவன் எப்படி திருப்தியோடு அவன் நினைப்போடு வாழ முடியும்? அவளுக்காக பிறந்தவனோடு அவளை வாழ வைக்காத பாவம் ஒன்று போதாதா? அதுக்காகவே அவளை பலியாக்குறது பெரிய பாவம் இல்லையா? அப்படிப்பட்டவளை தடுக்க நியாயமில்லை. அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணி கொள்றதுல என்ன தப்பு? துடைத்த கண்ணாடியை மாட்டிக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையால் பிரகாசிக்கும் விழிகளோடு மிகவும் அந்தரங்கமாக கேட்கும் தோரணையில் அவளை அவன் விசாரித்தான். உனக்காக பிறந்தவன் என்று சொல்கிறாயே, அவன் எப்படி உன்னை விட்டுவிட்டு உன்னோடு வாழாமல் ஒரு சம்பந்தமும் இல்லாமல் செத்து போகிறான்? ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்ந்து செத்தவனை கூட அவள் மறுமணம் செய்து கொண்டால் அதை வைத்து அவனை அவளுக்காக பிறந்தவன் என்று சொல்லும் நீ, கல்யாணமே செய்து கொள்ளாத ஒருவனுக்கு கூட செய்து கொள்ளாத ஒரு நாள் கூட உன்னுடன் வாழாத ஒருவனை உனக்காக பிறந்தவன்னு நினைக்கிறது எப்படி சரியாகும்? கல்யாணம் கல்யாணம் என்கிறீர்களே, அதுதான் அர்த்தமற்றதாக ஆகிவிட்டதே உங்களை போன்றவர்களால். கற்பு என்ற உணர்வை ஏற்படுத்திவிட்ட பின் கல்யாணமா அதை தீர்மானிக்கிறது? இவன் என் புருஷன் என்கின்ற தீர்மானத்திலேயே அந்த நிலை ஏற்பட்டு விடவில்லையே. இன்னொரு தீர்மானம் என்றால் கற்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா மறுமணம் செய்து கொள்ளும் விதவைகளுக்கு கற்பு இல்லைன்னு சொல்றியா? 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான். நான் என்னை பற்றி பேசும்போது
நீங்கள் பொதுவான பெண்களை பற்றி ஏன் இழுக்க வேண்டும்? பொதுவான நீதியை விட்டு நீ மட்டும் எப்படி விலகி போகிறாய் என்று எனக்கு புரியவில்லை மீனா. எனக்கு ஒரு மனசு இருக்கு, அது இந்த முடிவை சந்தோஷமா ஒத்துக்கிறது. விதவையான பின்பு யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் இறந்த கணவனின் நினைப்பிலேயே நிறைவோடு வாழ்கின்ற இளம் பெண்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீர்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நீ உன் வாழ்வை வீணாக்கிறையே, நீ மறுமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது எப்படி சரியாகும்? கட்டாய வைத்தியத்தை விட அது கொடுமை இல்லையா? சங்கரன் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் சொன்னான். எனக்கு நல்லா புரியுது மீனா, நீ இப்படியானதுக்கு காரணமே நான் தான். சின்ன வயதில் உன் அக்காவின் வாழ்வு முறிந்து போனதை பார்த்து உனக்கு என் மேலேயும் பிறகு ஆண் வர்க்கத்தின் மேலேயும் வெறுப்பு உண்டாயிடுது. கற்புள்ள ஆணே உலகத்தில் இல்லைன்னு நீ முடிவு செஞ்சிட்ட. கற்பு கடைபிடிக்க முடியாத லட்சியம் ஆணுக்கு என்று தீர்மானித்து கல்யாணம் வேண்டாம்னு இருந்த. அப்புறம் இந்த வாழ்க்கையே அர்த்தமற்றதுங்கிற நினைப்பால் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அப்போ கூட அவனை நீ பரிபூர்ணமாக நம்பிடலை. நீ சொல்கிற மாதிரி குருட்டு உணர்வோடு தான் நம்பின. கல்யாணம் ஒரு ட்ரையல், அந்த ட்ரையலில் தோல்வியே நீ எதிர்பார்த்திருந்த. வெற்றி தோல்வி இல்லாமலேயே அந்த ட்ரையல் நடக்காமலேயே தடைபட்டு போகவே நீ உன் மனதை தேற்றிக்கொள்கிற. அதற்காக நீ சந்தோஷப்படுறன்னு கூட நான் சொல்வேன். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை நீயே ஏமாற்றிக்கிறேங்கிறது தான். உன்னுடைய லட்சியங்கள் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை. நிறைவேறாதோன்ற பயத்தோட உன்னுடைய ஆதர்சங்களை எல்லாம் ஒரு செத்து போன மனுஷனோட சேர்த்து எரிச்சிட்டு உன்னை நீயே செயலில்லாமல் ஆக்கிக்கிற முயற்சி இது. நிச்சயமாக பின்னால் நீ கஷ்டப்படுவ என்று சொல்லிவிட்டு திடீரென்று மௌனமானான் சங்கரன். பிறகு துயரம் அடைக்கும் குரலில் சொன்னான். மனசுங்கிறது உனக்கு மட்டும் இல்லை, அது எனக்கும் இருக்கு. உணர்ச்சி எல்லோருக்கும் பொது. நீ இவ்வளவு தூரம் பேசக்கூடியவள்னு நான் நினைக்கல. அக்காவை போல தான் நீ ஒரு நல்ல உள்ளம் படைச்சவள் மட்டும்தான் நினச்சி வந்தேன். நீ ரொம்ப படித்தவளாக இருக்கணும், அதில் தப்பு இல்லை. உன் அறிவை வளர்த்துக்கும் போதே ரொம்ப சப்ஜெக்டிவாக தன் உயர்வு போக்கிலேயே வளர்ந்துருக்க. அதனால் வெறும் லட்சியங்கிற பிரமைக்க அடிமையாக இருக்க. அறிவுங்கிறது மேலும் மேலும் வளரும். அப்போது முன்ன சரின்னு தோணினதே ரொம்ப தப்பாக கூட தோணும். காலம் அப்படி உணர்த்திடும். சரி, நீ இந்த நிலைமைக்கு உள்ளானதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நானே காரணம்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் என் நிலைமையை விளக்கி சொல்லிடுறேன். நீ புத்திசாலி, அதுக்கு மேலே நீயே யோசி என்று கைகடிகாரத்தை பார்த்தான் சங்கரன். நேரமாகிறது, ஆனாலும் உன்னுடன் பேசி கொண்டிருக்க ரொம்ப நல்லா இருக்கிறது. அறிவுக்கு வேலை கொடுக்க பயப்படுறவா மத்தியில் சரியாகவோ தப்பாகவோ சிந்திக்கிறவாளை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா சிந்தித்து கொண்டே இருக்கிறவா கடைசியில் உண்மையை கண்டுபிடிச்சிட முடியும். நான் பார்த்ததில் என் 2வது பொண்ணு இன்னொருத்தி. அவளை பற்றி இங்கே பேசுறது கொஞ்சம் அத்து மீறினது தான், இருந்தாலும் சொல்கிறேன். உன் ராஜ்யத்திற்கு பிடிக்காத ஒருத்தி, அவளும் இப்படித்தான் சிந்திச்சே என்னவோ ஆயிட்டவள். ஆனால் உனக்கு கான்ட்ராஸ்ட். அவள் 100 வருஷம் பிந்தி பிறந்திருந்தால் ஒருவேளை உலகம் ஒத்துக்கொண்டிருக்கலாம் அவள் தத்துவத்தை. அதே மாதிரி நீ 100 வருஷம் முந்தி பிறந்திருக்க வேண்டியவள். இப்போ பிறந்து உன்னையே நீ விதைச்சிக்கிற. ராஜ்யத்துக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தையே அவளோட எனக்கு ஸ்நேகம் உண்டு. நானும் அவளும் ஒன்றா படித்தோம். ஆனால் அவளுக்கோ கல்யாணம்ங்கிற வெத்து சடங்கு வேண்டாங்கிற கொள்கை. மனிதன் சுதந்திரமாக காதலிக்க வேணுமாம். கல்யாணம் கட்டிக்கிறதுனால காதல் நசுங்கி போய்டுறதாம். நான் எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். அந்த வயதிலேயே அவள் சொல்கிறது நியாயமாக தோணித்து சில நேரம். ஆனாலும் வெளியே சொல்ல அப்போ எனக்கு தைரியம் வரல. அவள் சொன்னால் கல்யாணங்கிறதே சொத்து உரிமையில் அடிப்படையில் தான் ஆரம்பிச்சுது. உடைமை முக்கியம்னா கல்யாணம் அவசியம்தான்.
எனக்கு உன் மேலே உன் இருதயத்தின் மேலே இருக்கிற உரிமையை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். நீ கல்யாணம் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு மற்ற உரிமைகளுக்கு வாரிசு தேடி கொண்டா கூட எனக்கு சம்மதம் தான் சொன்னான். காதலிக்கும் உரிமை ஒன்று போரும்னு சொல்லிட்டா. எனக்கு ஒன்றும் புரியல. அவளுடைய சிநேகம் துணை இல்லாமல் வாழ்க்கையை நிறைவில்லாத மாதிரி இருந்தது. இன்டலெக்சுவல் கம்பெனிம்பால அதுதான் அவள் எனக்கு. ஒன்றும் புரியாமல் குழம்பிய அந்த வயதிலே அப்பா அம்மா தொந்தரவுக்கு பயந்து கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன். அது தப்பு தான். அந்த கல்யாணம் சந்தர்ப்ப குற்றம். அப்பொழுது அடுக்களை பக்கத்தில் கதவோரத்தில் ராஜம் விம்மும் குரல் கேட்டது. சங்கரன் திரும்பி கவனித்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னை தேடி அவள் வரல, நான் தான் போனேன். நானே மனம் திறந்து ராஜத்திடம் சொன்னேன். நான் அவளுக்கு மட்டுமே சொந்தம்ங்கிற அவள் எண்ணத்தில் பெரிய இடி விழுந்திருக்கும். அழுது சண்டை போட்டு ரகலை பண்ணிட்டு நான் எங்காத்துக்கு போகிறேன்னு வந்துட்டா. அவள் எங்கிருந்தாலும் என் மனைவிங்கிற உரிமை அவளுக்குத்தான் இருக்கு. அதனாலே அவள் வாழ்க்கை தேங்கி நிற்கிறதுங்கிறது நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அவளுக்கு உஜிதம்னு நினச்சா அந்த உரிமை கல்லை ரத்து செஞ்சு தூக்கி எறிஞ்சிடலாம். அதனால் அவளுக்கு புது வாழ்க்கை போதும், வாயை மூடுங்கோ என்று தன்னை மீறி கத்திவிட்டால். கதவோரத்தில் நின்றிருந்த ராஜம். சங்கரன் திடுக்கிட்டு திரும்பினான். மீனா தலை நிமிர்ந்து பார்த்தால் அடுக்களையிலிருந்து சேலை தலைப்பால் கண்ணை கசிக்கொண்டே கூடத்துக்கு வந்த ராஜம் விம்மி விம்மி குழந்தை போல பேசினாள். நான் ஏதோ அவசரப்பட்டு கோபத்தில் வந்தாலும் நீங்கள் இப்படியே இருந்துடுவேன்னு நான் நினச்சேன். என் புருஷன் எனக்கு தான் சொந்தம்னு நான் வந்தது தப்பு, என்னை மன்னிச்சிடுங்கோ. நீங்கள் புருஷால் எப்படி ஒன்றாலும் இருப்பேன். உங்களை திருத்தாமல் கோச்சுன்னு வந்தது என் தப்பு தான். புருஷாளுக்கு ஒரு நியாயம், பொம்நாட்டிக்கு ஒரு நியாயம்னு நான் சொல்லலை ராஜம். நாம் ஒரு தடவை தான் பிறக்கிறோம். இதில் கல்யாணம்ன்ற பேராலேயோ வேறு எதன் பேராலேயோ நம்ம கஷ்டப்பட்டா அது சரியா? மனுஷன் கூடுமான வரைக்கும் நேர்மையாகவும் அதே சமயத்தில் நிம்மதியாகவும் வாழணும். அவனை கஷ்டப்படுத்தி சத்திய சோதனைக்கே உள்ளாக்கிறத மீறத்தான் வேணும்னா மீறிடத்தான் வேணும். எப்பவோ உண்டாகின சாஸ்திரத்தை இப்போ கூட நம்ம மாற்றலைன்னா வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வருவேன்னு காத்திருந்தேன். எனக்காக நீங்கள் வரலைன்னாலும் நான் உங்கள் ஆதரவில் இருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் போரும் என்று அழுத ராஜ்யத்தை பற்றி ஒன்றும் புரியாமல் வெறித்து பார்த்தாள் மீனா. மீனா, நீ இப்படி ஆகிறதுக்கு தான் காரணம்னு உங்கள் அத்திம்பேர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நானும் தான் காரணம். குற்றமோ குறையோ என் கணவரோட நான் இருந்திருந்தா உன் இளம் மனசில் விஷத்தை விதைச்சிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சுக்கோடி, உன் முடிவை மாற்றிக்கோடி மீனா என்று மீனாவிடம் சொல்லி கொண்டிருந்தவள் என்னை அழைச்சிட்டு போகிறேல என்று புருஷனின் அருகே வந்து உணர்ச்சி பொங்க கெஞ்சினாள். நிச்சயமா நான் வேண்டாம்னா சொன்னேன். வாழ்க்கையை வீணாக்க யாருக்கும் உரிமை இல்லை. உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க நான் என்னவும் செய்ய தயாராக இருக்கிறேன். என் சந்தோஷத்தில் எதுன்னு நீயும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா 2 பேரும் பிரிஞ்சிடுறது நல்லது. போரும் பிரிஞ்சது என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படி அருகே போனால் ராஜம். மாடியிலிருந்து கிருஷ்ணயர் கீழே இறங்கி வந்தார். அப்பா, நான் ஊருக்கு போகிறேன் என்றாள் ராஜம். ரொம்ப சந்தோஷம் அம்மா, என்ன அவசரம்? இருந்து நாளைக்கு போகலாம், அவர்கிட்ட சொல்லு. ஆமாம், நாளைக்குத்தான், இனிமேல் வண்டி ஏது என்று மாடிக்கு ஓடினாள். அவள் பின்னாலேயே மீனாவும் மேலே போனாள். மீனா, நான் பண்ணதுதான் தப்பு தெரியுமோ? இத்தனை வருஷம் அவருடைய வாழ்ந்திருந்தா அவர் மாதிரி எனக்கே சொந்தமாக இருப்பார். நான் தான் விட்டுட்டேன். என்ன இருந்தாலும் உரிமை உள்ளவள் நான் தானே. அவர் அப்படி ஒன்றும் கெட்டவர் இல்லை. என்ன, அவர் என்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் உண்மையை சொன்னப்போ நான் தான் ஆத்திரப்பட்டுட்டேன் என்று சந்தோஷத்தில் படபடவென புரிந்தாள் மீனா. நீ யோசி, உன் முடிவை மாற்றிக்கோ என்று திடீரென்ற அழுகையுடன் விம்மினாள் ராஜம். மீனா அமைதியாக ராஜ்யத்தின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னாள். ராஜம்,
நீ இப்போ உன் புருஷனோட போக போகிறங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கே. அதே அளவு சந்தோஷத்தோட நான் எப்பவும் இருக்கேன். என் முடிவை மாற்றிக்கணுங்கிற நினைப்பே அர்த்தமில்லாதது. ஏன்னா ஒரு நாள் சூரியனை கண்டதும் பூத்து சந்திரனை கண்டதும் குவிந்து மறுநாளைக்கு சூரியனை கண்டதும் மலர எல்லா பூவும் தாமரை இல்லை. நான் ஒரே தடவை பூக்கிற வகை. போய் சமத்தா இருந்துக்கோ, என்னை மறந்துடாத, அடிக்கடி கடுதாசி போட்டு குதூகலமாக பேசினாள் மீனா. ராஜம் அழுதாள். கை கடிகாரத்தை பார்த்த சங்கரன் மணி 9 ஆயிடுத்து, இனிமேல் நாளைக்கு தான் வண்டி என்று முனகி வரை தோல் புட்டியை திறந்து லெட்டர் ஹெட்டை எடுத்து எழுத ஆரம்பித்தான். அன்புள்ள சுகுணாவிற்கு, இந்த கடிதம் வரும் நேரத்தில் நான் வந்திருக்க வேண்டும். ரயில் தவறிவிட்டது. நாளை வருவேன். என் மைத்தினியிடம் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஒன்றும் சாயவில்லை. நீ ஒரு துருவம், அந்த அளவுக்கு சம துருவத்தில் உள்ள மற்றொரு துருவம் அவள். கலப்படம் இல்லாத பண்டைய தமிழ்நாட்டு ரத்தம் புதிய தர்க்கங்களுடன் வேகம் வரும்பொழுது அதற்கு மாற்றில்லை. இங்கே வருவதற்கு ஒரே பலன், நான் வரும்போது என் மனைவியும் என்னுடன் வருகிறாள். என் பெற்றோருக்கும் இத்துடன் கடிதம் எழுதுகிறேன். அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள் அல்லவா. மற்றவை நேரில் உன் சங்கரன். அந்த கடிதத்தை மடித்து உரையிலிட்டு விட்டு அடுத்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது, வந்ததிலிருந்தே அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கேளே, போய் உடுப்பை மாற்றிக்கோங்கோ என்ற குரல் கேட்டு தலை நிமிர்த்தி பார்த்தான். அவன் எதிரே ஊஞ்சல் கம்பிகளுக்கு நடுவே முகத்தை வைத்தவாறே கண்களில் மின்னுகின்ற காதலுடன் புன்னகை புரிந்தவாறே நின்றிருந்தாள் ராஜம். அவன் சாதாரணமாக அவளை பார்த்து புன்முறுவலுடன் சொன்னான், கடிதாசி எழுதுறேனே. அப்புறம் கடிதாசி யாருக்கு? இப்போ எழுத போகிறது உங்கள் மாமனாருக்கு. இதற்கு முன் எழுதினது என்று கேட்க வேண்டும் போல தோன்றியது ராஜத்திற்கு. அவள் கேட்பாள் என்று அவனும் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அதை பற்றி கேட்கவில்லை. ஆனந்த விகடனில் 1961 இது பப்ளிஷ் ஆனது. அந்த புக்கில் போட்டிருக்கு. ஜெயகாந்தன் அவர்களுடைய கற்பு நிலை என்ன ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங், என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கிவிங் எ ஷார்ட் ஸ்டோரி. எல்லா பக்கத்து நியாயமும் அவரது இதுவும் அந்த பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக பல கதைகளை கொடுத்துருக்கார். இதுவும் அந்த மாதிரி ஒரு சச் கதை. வந்த புதுசில் ரொம்ப நன்னா ரசிக்கப்பட்ட கதையும் கூட. அதுவும் நன்னா ஞாபகம் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பட் ஜெயகாந்தன் முத்திரையை பதித்து கொண்ட கதை தான் அது. வழக்கம் போல் இதையும் நீங்கள் நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.